அவ என்ன சொன்னாலும் எங்க அப்பா பேச்சையும் கேட்க மாட்டா, எங்க பேச்சையும் கேட்க மாட்டா, எங்கிட்டயே பேச மாட்டா. அவ ஊர் ஊரா திரிவதான் அவளுக்கு வேலை அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க. சரி அம்மா, சரியா? இப்போ நீங்க அவ மருமக இல்லைன்னு சொல்ல முடியாத. உங்க பையன் கல்யாணம் பண்ணியிருக்கான், உங்க வீட்டுல 4 மாசம் அந்த பொண்ணு இருந்திருக்கு. நீ அதுக்காக எல்லாத்துலயும் பேசுவாங்களா மேடம்? கண்ட பையன்கிட்ட பேசுவாங்களா? என்ன அதுவும் போக அவங்க வீட்டுல ஆரம்பத்துல பேசுனத காட்ட சொல்லுங்க. என் வீட்டுக்கு ஒரு 3 பசங்களை கூட்டு வந்துச்சு. ம் எங்க சித்தி மயன் என் தம்பி கூட பிறந்த தம்பியும் மொழி கூட்டு வந்துச்சு. கடைசியில பார்த்தா எதையுமே தெரியல. கேட்டா கூட வேலை பார்த்த பையங்கன்னு அந்த பிள்ளை அதுக்கப்புறம் சொல்லுது. சரி, இந்த இதெல்லாம் என்ன இந்த மேடம்? புள்ள நிறைய பேர்கிட்ட பேசுறான்னு உங்களுக்கு எப்படிமா தெரியும்? அதெல்லாம் என் மயன் போனே புடிங்கிட்டு போய் வச்சுக்கிட்டா. அதனால என் மயன் போன்லாம் புடிங்கிட்டு போய் வச்சுக்கிட்டா. அவனே சொல்றேன். அவங்க வீட்டுல அவங்க அக்காவும் சொன்னாங்க, எல்லாருமே சொன்னாங்க. அந்த பிள்ளையோட ரிலேஷன் தான் எனக்கு சொன்னாங்க. எங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. இன்னொரு விஷயமா, ஒரு பொண்ணை இப்படி அபாண்டமா பழி சொல்றது நாங்க நல்லா? அபாண்டமா பழி போடலம்மா. நான் இன்ன வரைக்கும் சண்டைக்காரவங்களா வந்தா வீட்டுக்கு வந்தா வாங்கன்னு தான் கேட்டு பழக்கமா இருக்கோமே தவிர நாங்க யார் வயிற்று வச்சு நாங்க கொட்டிக்கிற மாட்டோம். அதனால நாங்க இன்னமும் கஷ்டப்பட்டு கிடக்கும் போல.